அன்பார்ந்த பெரியவர்களே, உழைக்கும் மக்களை, ஜனநாயக நண்பர்கள் அனைவருக்கும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்று அக்டோபர் 10 மதுரை உயர்நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான தீர்ப்பு என்பது வந்தது. இந்த தீர்ப்புல 2 விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. ஒன்று, வழக்கம் போல அவர்கள் நெல்லிக்கோட்டில் தொழுகை நடத்திக்கொள்ளலாம், அதில் எந்த தடையும் கிடையாது. ஆடுமொழி படிக்கிறதை பொறுத்த முடியல, ஸ்ரீமதி என்ன சொன்னாங்களோ அந்த தடை நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது. இந்த தடை என்பது குறிப்பாக மதுரையினுடைய குறிப்பாக மக்களுடைய பண்பாடு கலாச்சார உணர்வுகளையும் எதிரான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஏன் இதை சொல்றோம்னா, இது திட்டமிட்டு ஒரு RSS இந்து மொழி பிஜேபி போன்ற கும்பலால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சியால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இது. அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மதுரையில் ஒரு கலவரத்தை எப்படியாவது ஏற்படுத்தணும், அதற்கு இந்த மலை விவகாரத்தை தன்னுடைய அஜெண்டாவாக முன்வைத்து தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய அரசு பிப்ரவரி 4 ஆர்ப்பாட்டத்தில் இதை நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். மீண்டும் முருகபக்தர் மாநாட்டின் மூலமாக இது ஆன்மீக மாநாடு இல்லை, இது 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறோம், நாங்கள் மலை புனிதத்தை காப்போம்னு சொன்னாங்க. இப்போ இந்த மலை புனிதத்தை காப்போம் என்பது இவர்கள் பிரச்சாரம் ஆர்ப்பாட்டம் மூலமாக வந்து செய்ய முடியாது. இப்போ நீதிமன்ற வாயிலாக நம்ம இதை உத்தரவாதப்படுத்தணும், எப்படி அயோத்தியில் நாம் செய்யணுமோ அதே நடவடிக்கை இங்கேயும் செய்யணும் அப்படிங்கிற சூழ்ச்சியின் அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். நீதிமன்றத்தின் மூலமாக தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் பார்க்க முடியும். அப்போ இந்த நடவடிக்கையை நீதிமன்றங்களில் இப்படிதான் வரும் அப்படி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். அதை முறியடிக்கணும்னு சொன்னால் எப்படி நாம் கடந்த காலங்களில் இவருடைய சூழ்ச்சிகளை நோக்கங்களை முறியடிக்கும் விதமாக எப்படி தொடர்ந்து நம்முடைய போராட்டங்களை முன்னெடுத்தோமோ அந்த அடிப்படையில் மதுரையில் மக்களை திரட்டி மத நல்லிணக்க கூட்டமைப்பு, மக்கள் அதிகார கழகம், மக்கள் கலை இலக்கிய கழகம் போன்ற அமைப்புகளும் இணைந்து இந்த நம்முடைய வரலாற்றை மரபு கலாச்சாரம் கொண்ட ஆளுமொழி வடிவக்கூடிய இந்த மரபு கலாச்சாரத்தை மீண்டும் நிலைநாட்டும் விதமாக நம்முடைய உரிமையை பாதுகாக்கும் விதமாக நாம் போராட்டங்களை கட்டியமைப்போம். RSS பிஜேபி இந்து மொழி போன்ற சூழ்ச்சிகளின் அவர்கள் கலவர நடத்த சூழ்ச்சிகளை முறியடித்து இது மத நல்லிணக்க மரபு என்பதை நிலைநாட்டுவோம். நன்றி.